ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மூணாரோட டே 2 ஒரு 11:30க்கு மேலே தான் நாங்கள் கிளம்புனோம். கொஞ்சம் வெயில் அடிச்சிட்டு இருந்தது. இங்கே எவ்வளோ வெயில் அடிக்குதோ அதுக்கு ஈக்குவலாக மழையும் பெய்யுது. காலையில் நல்லா வெயில் அடித்ததுனால சீக்கிரமாக கிளம்ப முடியல. இருந்தாலும் 11:30 மணி ஆகிடுச்சு எல்லோரும் குளித்து கிளம்புறதுக்கு. எங்கே பார்த்தாலும் நல்ல டீ எஸ்டேட்டு பச்சை பசின்னு அழகாக இருந்தது. முதல்ல வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லி உங்கள் கூப்பிட்டு போனாங்க. இன்றைக்கும் நாங்கள் டிரைவர் அண்ணன் வச்சு தான் போனோம். ஏன்னா அவங்களுக்கு தான் லொக்கேஷன்லாம் தெரியுது. நம்ம கேட்டு போக டைம் வேஸ்ட் ஆகுங்கிறதுனால ஒரு வியூ பாயிண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அங்கே முடிச்சுட்டு ஜீப் ரைடு கூட்டிகிட்டு போனாங்க. இது வந்து 7 பேருக்கு 3000 ரூபாய். 7 இடம் சுற்றி காட்டுவாங்க. அங்கே போயிட்டு முதல்ல ஜிப்லைன் போனோம். ஜிப்லைன் ரைடு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, எக்ஸைட்டடாக இருந்தது. இது வந்து கப்புள்ஸ் 2 பேர் சேர்ந்து போகணுன்னா 500 ரூபாய். சிங்கிளாக போனாலும் அதே ரேட்டு தான். நமக்கு வந்து வீடியோ ஃபோட்டோ எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கையில் வந்து கேமரா மாட்டி விட்டுருவாங்க. நம்ம அதில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நமக்கு வந்து பிடிஎஃப் அனுப்பிடுறாங்க. ஃபோட்டோஸ் வந்து அவங்களே எடுக்கிறாங்க. 10 ஃபோட்டோக்கு மேலே கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. போயிட்டு வரதுக்கு ரிட்டர்ன் சேர்த்துமே 500 தான். ஜாஸ்தின்னு நினைக்க வேண்டாம், ஆனால் ஒர்த்தாக இருந்தது. மூணார் வந்து ஹனிமூன் கப்புள்ஸ் மட்டும்தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் போய் என்ன பண்ண போகிறோன்னு. ஆனால் எங்களை மாதிரி ஃபேமிலியாக போகிறவங்களுக்கு நிறைய அட்வென்ச்சர்ஸு, கேம்ஸு, ஜீப் ரைடு, அதுக்கப்புறம் வந்து வியூ பாயிண்ட்டு, எக்கோ பாயிண்ட்டுன்னு ஃபேமிலியாக பசங்க என்ஜாய் பண்ணுறதுக்கும் நிறைய இருக்குது. அதனால் கண்டிப்பாக மூணாரை மிஸ் பண்ணாமல் போங்க. கிளைமேட் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. ஆனால் என்ன ஒரு 4 மணி 5 மணிக்கு மேலே மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. எங்கேயுமே வெளியே போக முடியல. அதை முடிச்சுட்டு அந்த ஜிப்லைனு கீழே ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ்னு இருந்தது. அதுக்கு போக சொன்னாங்க. அதுக்கு போனோம். குளிக்கலான்னு சொன்னாங்க. நாங்கள் குளிக்க முடியல. ஆழம் தெரியாமல் இறங்க வேண்டாம்னு சொல்லிட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதுக்கு என்ட்ரன்ஸ் வந்து பெரியவங்களுக்கு 20 ருபீஸும் சின்னவங்களுக்கு 15 ருபீஸும் போட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு 12:30க்கு மேலே தான் இருந்தது. அப்போவுமே மூடாக்கா வந்து லைட்டாக சாரல் அடிக்க ஆரம்பிச்சிட்டு அதனால் ரொம்ப போக முடியல. கொஞ்ச நேரம் அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டோம். டிரைவர் அண்ணன் வந்து நல்லா கூட்டிகிட்டு போனாங்க. ஜீப்பு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஓட்டினாங்க. நல்லா எக்ஸைட்டாக இருந்தது. பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த ஃபால்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் கீழே இறங்கி போயிட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கும் கீழே இறங்கி தண்ணிக்குள்ளே போகலாம், ஆனால் ஆளும் தெரியாதுங்கிறதுனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த வியூ பாயிண்டில் வச்சு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நிறைய பேர் கீழே இறங்கவும் இல்லை. அதனால நாங்களும் இறங்கலை. ஃபால்ஸ் கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி இடம் வச்சுருக்காங்க. அதனால் அங்கே நின்று நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் ஃபேமிலியாக அங்கே நின்று எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நல்லா இருந்தது. நீங்களும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த இடத்துக்கு எங்கே கூட்டிகிட்டு போனாங்கன்னா எக்கோ பாயிண்ட் கூட்டிகிட்டு போனாங்க. இது வந்து நம்ம சவுண்டு கொடுத்தா ரிப்பீட் பண்ணலாம் அந்த மாதிரி. இங்கே பெருசாக ரொம்ப நேரம் இருக்க முடியல. கொஞ்ச நேரம் தான் இருந்தோம். ஃபோட்டோஸ் எடுத்து அங்கே கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பொன்முடி பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு இடத்த கூட்டிகிட்டு போங்க. இரும்பு பிரிட்ஜ் மாதிரி இருந்தது. இதுவும் ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி தான் இடம். இங்கே நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரியும் வியூ பாயிண்ட்டு அந்த மாதிரி தான் இருந்தது. இங்கேயும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அங்கேயே மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு கொடை எடுத்துகிட்டு தான் வந்தோம். அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு வியூ பாயிண்ட் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லி ஒரு பாறை மேலே கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் நல்லா மழை பெய்ய ஆரம்பித்ததுனால பாறை வழுக்கும் அப்படின்னால ரொம்ப நேரம் நிற்கலை. இறங்கி ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு வந்துட்டோம். ஏன்னா பாறை வழுக்குமான்னு தெரியாத இடங்கிறதுனால நாங்கள் திருப்பி கிளம்பிட்டோம். 4:45 தான் ஜீப் ரைடு முடிஞ்சு காருக்கு கொண்டு வந்து விட்டாங்க. சாப்பிட்டுட்டு 4:45க்கே ஃபுல்லாக பனி மூடி இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ரூமுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து 6 மணிக்கு மேலே எங்கேயுமே வெளியே போக முடியல. நம்ம காலையில் ஒரு 8 மணிக்கு கிளம்புனா ஒரு 5 மணி 6 மணி வரைக்கும் சுற்றி பார்க்கலாம். அதுக்குள்ளே ரூமுக்குள்ளே வந்து எல்லோரும் அடைஞ்சிட்றாங்க. கிளைமேட் வந்து அப்படி இருக்குது. மழை பனி எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அப்படி இருக்குது. பாய்.